அனைவருக்கும் வணக்கம். நான் தியாகு ஈரோட்டிலிருந்து பேசுகிறேன். மார்க்கெட் 365 அப்படிங்கிற எங்கள் யூடியூப் சேனல் மூலிமா உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 2005லேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல் டைம் ட்ரேடர் தான் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து 2007லேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ட்ரேடிங்கை தவிர வேறு பிஸ்னஸ் எல்லாம் எதுவும் இல்லை, வேறு இன்கமும் கிடையாது. ஸோ வந்து நான் 20 வருஷமாக நான் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த சேனலில் ஈக்விட்டி ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங் இதெல்லாம் எப்படி ப்ராப்பராக பண்ணுறது, இந்த மார்க்கெட்டில் யாரெல்லாம் ஜெயிக்கிறா, எப்படி ஜெயிக்கிறாங்க, யாரெல்லாம் தோக்குறாங்க, ஏன் தோக்குறாங்க, இது மாதிரி விஷயங்களையும் பார்க்கலாம். நீங்கள் இந்த மார்க்கெட்டில் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கணும், என்னென்ன விஷயங்களை நீங்கள் ட்ரேடிங்கில் பண்ணக்கூடாது, இது போன்ற இன்ட்ரெஸ்டான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது போக புரோக்கர்ஸ், கோர்சஸை பற்றி பார்க்கலாம். என்னென்ன கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம், என்னென்ன கோர்சஸ் படிக்கக்கூடாது, உங்கள் கோர்ஸ் வந்து ஒர்த்தானதா இல்லையா, அல்கோ ட்ரேடிங் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஆப்ஷனில் பையிங் பெட்டரா செல்லிங் பெட்டரா, பையிங்கில் ப்ராஃபிட் பார்த்த ஆளுகளையும் பார்க்கலாம், செல்லிங்கில் ப்ராஃபிட் பார்த்த ஆளுகளையும் பார்க்கலாம், ரெண்டுலேயுமே வந்து லாஸ் ஆனவங்களையும் பார்க்கலாம். அவங்க ஏன் லாஸ் ஆனாங்க, மொபைல் ட்ரேடிங் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, காப்பி ட்ரேடிங் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது மாதிரி விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட்டுங்கிறதே அவ்வளோ பெரிய சின்ன விஷயம் இல்லை. இதில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் காலையில் போகிறீங்க, காலோ புட்டோ வாங்குறீங்க, ஒரு ட்ரேடு பண்ணுறீங்க, ப்ராஃபிட்டாக லாஸாக பார்க்குறீங்க. அப்புறம் திருப்பி வந்து உங்களுக்கு சர்வே பண்ண முடியல ஒரு கோர்ஸ்க்கு போகிறீங்க, அது ஒரு 2 மாதம் ட்ரேடு பண்ணுறீங்க. 2 மாதம் ட்ரேடு பண்ணிவிட்டு அது ஒரு லாஸ் வரும். திருப்பி அந்த கோர்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜியில் விட்டுட்டு திருப்பி இன்னொரு பக்கம் கிளாஸ்க்கு போவீங்க, அதில் பற்றிட்டு அதில் ஒரு 3 மாதம் ட்ரேடு பண்ணுவீங்க, திருப்பி அதுலேயும் லாஸ் வரும். சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதில் வந்து கற்றுக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டுங்கிறது வந்து அப்படியெல்லாம் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பார்க்குற மாதிரியெல்லாம் உங்களுக்கு டிசைன் பண்ணவே கிடையாது. பெரிய பெரிய முதலீட்டாளர் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து கோடிகள், ஆயிரக்கணக்கான கோடி வச்சு போயிருக்கீங்க, ரைட்டுங்களா? நாம் வந்து இங்கே வந்து 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் கொண்டு போயிட்டு அவங்கள வீழ்த்தி அடிக்கிறவங்களாம் சின்ன விஷயம் கிடையாது. ஒரு ப்ராஃபிட்டோ லாஸாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறது வந்து எக்ஸ்சேஞ்செலாம் கொடுக்க போகிறதில்ல. இன்னொருத்தருடைய பாக்கெட்டில் இருந்த பணம் நம்மளுக்கு வருது, ரைட்டுங்களா? நம்மளோட நஷ்டம் வந்து இன்னொருத்தர் லாபம் தான் நம்மளுடைய நஷ்டமாகுது. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்குள்ளே தான் மோதிக்கிறோம். அப்போ யார் ஷார்ப்பாக யாராவது நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். நான் ஒரே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் எப்போ என்ன வேணால் நடக்குதுன்னு தெரியாது. எல்லாமுக்கும் நீங்கள் தயாராக இருந்தால் தான் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் சர்வே பண்ண முடியும். ஸோ கஷ்டப்படுங்க, கற்றுக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு எதை பண்ணணும் பண்ணக்கூடாது, நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாமா, எஸ்ஐபி போடலாமா, இல்லை ஈக்விட்டி ட்ரேடிங் பண்ணலாமா, இல்லை வந்து நான் வந்து டெரிவேட்டிவ்ஸ் பண்ணலாமா, நம்ம ஃபேமிலிக்கு என்ன ஆகும், உங்கள் கேபிட்டலை பொறுத்து தான் அதெல்லாம் மாறும். எல்லாரும் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிடுவாங்க, இன்னொரு பக்கத்து வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, நான் எவ்வளோ போட்டேன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டே தான் இருப்பீங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்லே, கடைசியில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகி எடுத்துட்டு நிற்கிறது உண்மை. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுன்னு பார்த்துக்கோங்க, உங்கள் கேபிட்டலுக்கு எது மேட்ச் ஆகுன்னு பார்த்துக்கோங்க. இதில் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ராப்பரான லேர்னிங்கை வந்து ஒரு ப்ராப்பரான ஆளுகிட்ட கற்றுக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் அது மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க, நல்லதை சொல்லித்தரக்காங்க, கெட்டதை சொல்லித்தரக்கு ஆள் இருக்காங்க. அவங்க பணம் பண்ணுறாங்க, சில ஃபேக் ஸ்ட்ராட்டஜிகளை ஒரு ஆசைகளை தூண்டுற மாதிரி வார்த்தைகள் நிறைய விடுறாங்க. அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகாது. ஒரு நல்ல ட்ரெயினர் இருக்காங்க, நம்ம அவங்களை குறை சொல்லக்கூடாது, சரிங்களா? அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிட்டு நாம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போகலாமா போகக்கூடாதா, இன்னொருத்தர் சொல்லலாம் போகலாம், கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊருக்கு லாஸ் கோடிக்கணக்கில் இழந்தவங்க தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கெட்னால லைஃப்பை இழந்தவங்களுக்கு தான் எனக்கு அதிகமாக தெரியுமா ஒழிய வாழ்ந்தவங்களை எனக்கு அதிகமாக தெரியாது, சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் சரியான நபராக அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை சரியான முறையிலுக்கு நான் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறேன். இந்த சேனல் இது மாதிரி விஷயங்களை நிறைய போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சரியான கைட்னஸ் கொடுத்து சரியான வழியில் உங்களுக்கு வழி நடத்துறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.